வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் பாவகமும் திருமண வாழ்க்கையும் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடிப்படை கிளாஸ் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க என்னோடய யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி பேஜில் போய் அதில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற மூலிமா நேரடியாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று இருக்குது, அதில் ஆட் ஆவீங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எப்போ ஆரம்பிக்கிறது, எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ டியூரேஷன், கிளாஸஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம் நாங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த 6ஆம் பாவகம் திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 6ஆம் பாவகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் திருமண வாழ்க்கைக்கு. ஏன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் 1, 6, 10 இந்த தசா புத்தியோட கனெக்ஷனில் தான் கண்டிப்பாக பிரிவுகள்ங்கிற விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ இந்த 6ஆம் பாவம் 1ஆம் அதிபதி 6லையோ, 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையோ, இல்லை 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போதும் கூட தசா புத்தி நடக்கும்போது தொழில் ரீதியான சம்பாத்தியம் ரீதியாக பிரச்சனைகள் ஈகோங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு அதன் மூலமாக 2 பேர் வேலைக்கு போகிற மூலிமா ஈகோங்கிற விஷயங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அவங்களுக்கு வரனால பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காசு பண விஷயத்தில் பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்தோட 7ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது, அப்போ 10ஆம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இன்னொரு கேட்டகரி எப்படி எடுத்துக்கலாம்னா, வெளியூருக்கு வேலைக்கு போவாங்க. இந்த தொழில் ரீதியாக வெளியூருக்கு வேலைக்கு போகிறனால குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் அதுவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக அமையுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பிரிவுங்கிறது இந்த மாதிரி கேட்டகரியிலும் வரும். ஸோ பிரச்சனை மூலிமா பிரிவுகள் வர கேட்டகரியிலும் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இந்த 10ஆம் இடத்து தசை வர்றப்போ அது தனிப்பட்ட முறையில் வீடியோ ஒன்று போட்டுக்கலாம். இப்போ 6ஆம் அதிபதி தசை, இந்த 6ஆம் அதிபதி தசையில் கண்டிப்பாக நோய் நொடி, வம்பு வழக்கு, அதே மாதிரி கடன் தொல்லை, உறவுகள்கிட்ட சுமூகமான உறவுகள் இல்லாமல் பேச்சுவார்த்தையினால் பிரச்சனைகள் வர்றது. ஸோ இதெல்லாமே 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அதோடு இது ஒரு வகையில் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறத இருக்கிறனால கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, வேலையில் ஒரு மாற்றம் வர்றது, இதெல்லாமே 6ஆம் அதிபதி திசையில் தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இந்த 6 குடையர் 8ஆம் இடத்துலையோ, 6ஆம் இடத்துலையோ, 12ஆம் இடத்துலையோ இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வெளியூரில் வேலைக்கு போகிற மாதிரி அமைப்பு, வெளிநாட்டில் வேலைக்கு போகிற மாதிரி அமைப்பெல்லாம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இது திருமணத்தில் எந்த அளவுக்கு இது உங்களுக்கு இது 6ஆம் அதிபதியோட 6ஆம் பாவத்தோட பங்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, 7க்கு 12ஆம் அதிபதி தான் 6ஆம் அதிபதி. அப்போ 7க்கு விரயஸ்தானம் ஒரு வகையில் இது. அப்போது இந்த 6ஆம் அதிபதி தசையோ புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள்னால கடன் தொல்லைனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வர்றது. அப்போ ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுகள் போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது 6ஆம் அதிபதியில் 7 குடையவர் இருந்தால் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 6ல் இருந்தாவோ, இல்லை 6ஆம் அதிபதி 7ல் இருந்தாவோ கண்டிப்பாக திருமணத்தை தொட்டு, அதாவது அந்த திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப காலதாமதமாக திருமணம் பண்ணுறது சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த 6 குடைய தசையே நடக்குது அப்படின்னா அந்த தசையை தவிர்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அந்த தசை நடத்தும்போது ஒரு வழியே இல்லை, நடத்தி தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா திருமணம் பண்ணி கொஞ்சம் காலத்துக்கு அம்மா வீட்டுக்கும் கணவர் வீட்டுக்கும் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகப்படியாக ஆகாமல் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது 7 குடையவர் 6ல் இருந்துச்சு அப்படின்னா நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தன்னோட வாழ்க்கை துணைக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும், கடன் வாங்கிறது, உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம், மற்ற பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ரீதியாக வாழ்க்கை துணை மூலமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால. இன்னொரு விஷயம், 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிற பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கிறோம். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு 7ஆம் அதிபதி கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ அந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு 6ஆம் அதிபதி தசை நடத்தும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்குது
அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து தசாபுத்தி நடத்தும்போது வந்து அதை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது இந்த 6ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதி வந்து வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வருவாங்க அப்படின்னா, பிடிவாதம் அதிகம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணமும், போராட்ட குணம் அதிகம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒருத்தர் வந்து 7 கூட 6ல் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தவிர்க்காம, அந்த தசாபுத்தி நடக்காமல், அந்த தசைகள் நடக்காமல் இருந்தாலே வந்து பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட் வராது. புத்தியில் வந்து ஒரு சில டைமில் தான் வந்து டியூரேஷன் வந்து சிறிது காலம் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். ஆனால் தசையே நடக்கும்போது கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து வரும் பட்சத்தில் அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு 6ல் வந்து 7ஆம் அதிபதி இருந்தாலும் 7ஆம் அதிபதி வந்து நட்சத்திரம் வந்து லக்னாதிபதி நட்சத்திரமோ இல்லை வந்து உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி நட்சத்திரம் வந்து வாங்கி அது உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல 7 இருந்தாலும் சரி, லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதிக்கும் வந்து தொடர்புகள் வந்து உங்களுக்கு கேந்திர திரிகோணமாக இருக்குதுனாலும் நல்ல விஷயம்தான். லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் சொல்ல வர்றேன். ஸோ உங்களுக்கு லக்னத்துக்கு பார்க்கும்போது 6ல் போயிடும். பட் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதி இருக்கிற ஸ்தானத்துக்கும் வந்து உங்களுக்கு 6, 8, 12 இல்லாமல் கேந்திர திரிகோணமாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்போ அந்த தசாபுத்தியில் பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 6 கூட ஒரு தசை நடக்குது, 6ஆம் பாவகத்தில் வந்து ஒரு கிரகம் 2 தசை நடந்தாலும் கண்டிப்பாக வந்து திருமணத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எதை மூலியமாக பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் நோய் வழக்கு, இதை தொட்டு தான் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த வழக்குங்கிறது வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய விஷயத்தில் வந்து ஒரு ஈகோனாலையும் வரும். 2வது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. 6ஆம் அதிபதி தசை நடத்துகிறப்ப வந்து அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அதுலேயும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனைகள் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் புரிதல் தன்மை ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒருவேளை வந்து அப்படி இல்லை அப்படின்னா அதிகப்படியான உடல் நலம் ஒரு பிரச்சனை வருது, அந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே நடக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வேண்டி ரொம்ப காலமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி தசையில் தான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த விஷயம் நடக்குதோ அந்த விஷயம் நடக்கும்போது இந்த பிரிவுங்கிறது வராமல் போயிடும். இப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா பிரிவுங்கிற விஷயம் நடக்காது. ஏன்னா அதுக்கே வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பண விரயத்தை செலவு பண்ணுறதுனால வந்து இந்த பிரிவுகள் வராமல் போயிடும். இங்கே வந்து பணம் வந்து விரயங்கள் செலவு பண்ணிட்டு, அதாவது கடன் வாங்குறாங்க, உடல்நல பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்காங்க அவங்க 2 பேத்துக்குள்ளே, அதாவது வாழ்க்கை துணைக்கு நல்லாவே இருக்குது, மற்ற உறவுகள் மூலிமா இவங்களுக்கு பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு சில பேரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்காது, மற்றவங்க மூலிமா வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு உறவுகள் மூலிமா வந்து பிரச்சனைகள் வந்து அதனால் பிரிவுகள் வர்றது எல்லாமே வந்து இந்த 6ஆம் இடத்ததிபதியோட 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை, இல்லை 6ஆம் பாவத்தில் வந்து என்ன கிரகம் இருக்கோ அது 7ல் கனெக்ஷன் ஆகும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை எது மூலிமா வரும் அப்படின்னா, ஒரு கடந்த காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கோ, ஒரு விஷயம் நடந்திருக்கோ, அதை தொட்டு திரும்ப திரும்ப அதை பேசும்போது தான் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதை சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகி டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு வந்து வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பொதுவாகவே வந்து துலா லக்னத்துக்கு வந்து 6 கூடிய திசை வந்து குரு பகவானாக வர்றாரு. ஸோ அந்த திசை வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பாவ அதிபதி வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில், இல்லை 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அப்போவும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அது என்ன சாரம் வாங்கியிருக்கு அதெல்லாம் பார்த்து தான் வந்து இவங்க வந்து தொழில் விஷயமாக பிரிஞ்சு போகிறாங்களா, இல்லை வந்து இவங்களுக்குள்ளே வந்து அந்யோன்யம் சண்டை போட்டுக்கிட்டே லைஃப் ஒவ்வொருத்தர் அந்த தசை முடிவு வரைக்கும் ஓட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்குள்ள அந்த புரிதல் தன்மை வந்து லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சாரம் வாங்கி, இல்லை 7 கூட லக்னாதிபதி சாரம் வாங்கி, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கேந்திர திரிகோணத்தில் வந்து பரஸ்பரமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் டிவோர்ஸ் வரைக்கும் போகாமல் நல்லபடியாக கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா?
இதில் வந்து ஆறுக்குடையவர் வந்து லக்னத்தில் இருக்குது, பாவத்தில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இவங்களை தேடி வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இதே வந்து லக்னாதிபதி வந்து 6க்கு போயிட்டாரு அப்படின்னா, 6 லக்னாதிபதி 6லேயே இருக்குது, 7 6லேயே இருக்குது அப்படின்னா இவங்களோட பிரச்சனை வந்து வெளியே தெரியாத மறைமுகமான பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து லக்னாதிபதி 6க்கு போனால் இவங்க தான் பிரச்சனையை தேடி போவாங்க. எந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை தொட்டு தான் உங்களோட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அப்போது உங்கள் லக்னாதிபதி 6ல் போயிருக்கு, பட் 7ஆம் அதிபதியும் அங்கே இருக்குது அப்படின்னா 2 பேருமே நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் வரும். பட் ஆனால் வெளியே தெரியாமல் சண்டைகள் போயிட்டுருக்கும் அப்படிங்கிற விஷயமும். இதே உங்களுக்கு கேந்திர திரிகோணத்தில் 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும். சரிங்களா? 6, 8, 12ங்கிறது வந்து மறைமுகமான விஷயங்கள் வந்து சொல்லக்கூடிய பாவங்கள். அப்போ வந்து நம்மளோட விஷய செயல்பாடுகளும் மறைமுகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அந்த 6ஆம் பாவத்தில் வந்து ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்குது வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இப்போ சனீஸ்வர பகவானோ இல்லை செவ்வாய் பகவானோ கோச்சாரத்தில் அந்த இடத்த வந்து வரும்போது அங்கே வந்து அந்த கிரகத்தோடு இணையும் போது கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிற விஷயம். ஆதிபத்தியம் வந்து 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து அந்த கிரகத்தோட பகை கிரகமாக அது இருந்து அது இணையும் போது கண்டிப்பாக பிரச்சனைங்கிற விஷயத்தை வந்து கொடுக்குது அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த கோச்சார கிரகங்கள் 6ஆம் இடத்துல வந்து பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகத்தை வந்து எப்படி அது வந்து கொண்டு போகுதுன்னு பொறுத்து தான் வந்து விஷயங்கள் நடக்குங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவான் வந்து இப்போ 6ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு அப்படின்னா கோச்சாரத்தில் சனி ராகு இணையும் போது அது குடும்ப ஸ்தானாதிபதியாகவே இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். இதே வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்காருன்னா தொழிலை தொட்டு பிரச்சனைகள் வரும், பிரிஞ்சு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வரும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியே போய் தொழிலுக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 6ஆம் பாவத்தை தொட்டு நெகட்டிவிட்டி அதிகமாகவும் ஒரு சில பாசிட்டிவிட்டி இருக்கிறது மட்டும்தான் உண்மையாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அதிகப்படியான அந்த மன உளைச்சல், போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வழக்கு, கடன் சுமை இதெல்லாமே இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு நம்ம கொண்டு போகணுங்கிறது அதுக்கு அடுத்த தசை 6 தசையோ புத்தியோ வருது அப்படின்னா நீங்கள் தெளிவாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ துலா லக்னத்துக்கு வந்து குரு தசை வந்து குரு நல்ல கிரகண்டா, பட் ஆனால் 6ஆம் இடத்துல அதிபதியாக வரும் பட்சத்தில் அது எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குரு தசையில் வந்து அவமானங்கிற விஷயம் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி வந்து பொருளாதாரங்கிற விஷயங்கள், ஏன்னா குருன்னா பொருளாதாரம், அந்த விஷயத்தில் தட்டுப்பாடு வர்றது, பணம் காசு விஷயத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒருத்தர்கிட்ட கடன் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த குரு திசையில் வரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போது ஒருத்தருக்கு வந்து இல்லைங்க எனக்கு கடன் பிரச்சனையே இல்லை அப்படின்னா உறவுகள் கிட்ட பிரச்சனைகள் வரும். உங்களோட குரு என்ன காரத்துவமாக இருக்குது, 11 போய் உட்காந்துருந்தா அக்கா மூலிமா அண்ணா மூலிமா பிரச்சனைகள் வருது, இல்லை 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா தம்பி மூலிமா பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி வந்து காரத்துவத்தை தொட்டு அந்த உறவுகள் மூலிமா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து 6ஆம் அதிபதி வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ பார்த்தலாம். இப்போ வந்து 6ஆம் அதிபதி வந்து 1ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை உங்களை தேடி வரும். இதே உங்களுக்கு இப்போ விருச்சிக லக்னமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்தாலும் தைரியமாக செயல்படுவாங்க. பட் ஆட்சி பெற்றிருக்கு உச்சம் பெற்றிருக்குன்னா அவங்களோட இது வேறு. பட் ஆட்சி உச்சம் இல்லாமல் 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு விதமான பயம் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சண்டை போடுறதுனாலும் எதாக இருந்தாலும் வந்து திருப்பி பேசக்கூடிய தன்மை வந்து அந்த கிரகத்தோட பலத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து ஒரு நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த 6ஆம் அதிபதி தசைகள் நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு நீங்கள் வந்து பேச்சு வந்து இந்த டைமில் நம்ம பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களால் பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். கடன் வாங்கிறது, கையில் சேமிப்புங்கிற விஷயமே இல்லாமல் இருக்கிறது, அந்த குடும்பத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம், அந்த குடும்ப செலவுக்காக வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வர குடும்பத்துக்கு ஏதோ தேவைகள் இருக்கும், அந்த தேவையை நிறைவேற்றுக்காக கடன் வாங்குறது. அதே மாதிரி வந்து 7ஆம் அதிபதியே வந்து 6 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து குடும்பத்து மூலிமா தான் வந்து இவங்களுக்கு பிரச்சனைங்கிற விஷயமே 6ஆம் அதிபதியோடு இருக்கிறனால வரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 6ஆம் அதிபதியோட என்னென்ன கிரகங்கள் இணையுதோ அதை தொட்டும் உங்களுக்கு பிரச்சனைகள்
அவங்கள்ட காரகட்ட உறவுகளை தொட்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 3ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா சகோதர சகோதரிகள் மூலமாக நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அவங்க அந்த டைமில் விரோதி ஆகிறது, அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது, தைரியம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் பலம் இழக்கிறது. பட் அதே வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் அதே வந்து வக்கரமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப போராட்ட குணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா தாயாருக்கு உடல் பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கிறது. ஸோ அவங்களுக்காக வந்து அந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் வாங்கி அவங்களுக்கு வந்து நோய் வந்து நிவர்த்தி செலவு பண்ணுறது, அதேமாதிரி அவங்க பேரில் நிலம் எதோ இருக்குது அப்படின்னா வந்து விற்கிற வேண்டிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லலாம். இதில் வந்து 4ஆம் இடத்துல 6 கூட இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 5ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா வந்து புத்திர தோஷம் வர்றது, அந்த அந்த குழந்தைகளுக்காக வந்து படிப்புக்காக இல்லை வந்து ஹெல்த் இஷ்யூக்காக வந்து கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து பிரச்சனைகள் கொடுக்கறது. 6ஆம் அதிபதி வந்து கடன் வழக்கு, இந்த ஒரு வழக்கு போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வழக்கு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த 5ல் வந்து 6ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, இல்லை 4ஆம் இடத்துல கிரகம் வந்து 6 கூட இருக்கும்போது என்னென்னா அந்த ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வழக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வாங்கணும். 6 கூட 4ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வில்லங்கம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி 6லே இருக்கிறது வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதே பாவகிரகம் வந்து எதிரிகள் தொல்லைகள் இருக்காது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தன்மை இருக்கும். சுபகிரகங்கள் இருக்கும்போது வந்து கொஞ்சம் பிரச்சனையை வந்து அதிகமாகி அதுக்கப்புறம் சரியாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 6ஆம் வீட்டில் வந்து லக்னாதிபதி இருந்தால் கடன் வாங்க பயப்படுவாங்க. பட் அந்த கடன் வாங்கினாலும் அடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப அதிகம் வந்து மனப்போக்கு அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அதை தொட்டு ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். இதே 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 7ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லற வாழ்க்கை ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பிரிவுகளையும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ மன அமைதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன்னா சண்டை சச்சரவோடவே அந்த விஷயங்கள் ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். அப்போ இவங்க தொழில் ரீதியாக வேலை விஷயமாக வெளிநாடு வெளியூரும் போகிறப்போ வந்து இவங்க லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிரிஞ்சு இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 8ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 8ங்கிறது உங்களுக்கு வந்து என்னதான் வந்து மறைவு ஸ்தான அதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அது வந்து 8ங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயத்தை கொடுக்கும் பட்சத்தில் வந்து நோய் நொடி எதாக இருந்துச்சுன்னா அது பெருசாக ஆகி அதன் மூலிமா வந்து ஒரு நீண்ட நாள் மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறது, ஒரு பிரச்சனை வந்து அதிகப்படுத்தக்கூடியதை 8ஆம் இடம். ஸோ அது வந்து அதிகமாகி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 9ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழி சொத்துக்கள் விஷயமாக பிரச்சனைகள் இருக்கிறது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அப்பா வீட்டு வழியில் ஏதோ ஒன்று பிரச்சனை வந்து தானாக அவங்கக்கிட்ட உறவுகள் மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் வர்றது, இதெல்லாமே வந்து அந்த 9ஆம் வீட்டில் வந்து 6ஆம் அதிபதி இருந்தால் இருக்கும். ஸோ 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 10ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கும் போவாங்க, பார்ட் டைமாக பிஸ்னஸும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்களாக தான் இருப்பாங்க. பட் வந்து 6ஆம் அதிபதி 10ல் இருக்கிறப்போ வந்து தொழில் செய்கிற இடத்துல ஏதோ ஒரு போராட்டம், இல்லை கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, இல்லை 10 கூட 6ல் இருந்தாலும் தொழிலுக்காக கடன் வாங்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அந்த தசையில் நடத்தினா மட்டும்தான் அந்த தொழில் ஓடுமே தவிர நீங்கள் கடன் வாங்காமல் தொழில் பண்ணோன்னா தொழில் நடத்தவே முடியாது. தொழில் வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு அது ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்போ வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சுபகிரகங்கள் பார்வை இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும்ங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 11ஆம் வீட்டில் இருந்தால் மூத்த சகோதரர்கள் மூலிமா கடன் ஆகிறது, அவங்க மூலிமா பிரச்சனைகள் வர்றது, ஒரு ஒரு சொத்து விஷயமாக ஒரு வழக்கு போடுறது, இதெல்லாம் வந்து மூத்த சகோதரர்கள் மூலிமா வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு அந்த டைமில் வந்து ஏமாறுவாங்க. அதெல்லாமே வந்து 11ஆம் இடம்ங்கிறது நண்பர்களையும் குறிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அந்த தசா புத்தியில். அடுத்தது 6ஆம் வீட்டை 12ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு அடிக்கடி இடம் மாட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு கடன் விஷயமா வேறு பக்கம் போகிறது, ஒருத்தரோட ப்ரெஷர்னால் வந்து இடத்த மாட்டிகிட்டே இருக்கிறது, செலவுகள் அதிகமாக நடக்கிறது, விரயங்கள் வந்து உறவுகள்னாலேயும் நடக்கும், அது அந்த அதிபதியோட என்ன கிரகங்கள் இருக்குது அதை தொட்டும் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக பார்க்க போனீங்க பார்த்தோம்னா இப்போ 12ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதி இருக்குது, 6 கூடையவரும் இருக்கார் அப்படின்னா மனைவிக்கு வந்து நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து செலவுகள் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து என்ன கிரகங்கள் இருக்கோ
அந்த உறவுக்காரத்துக்கு இவங்க செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பொதுவான பலன்களாக 6ஆம் பாவகத்துக்கும் திருமண வாழ்க்கைக்கும் முக்கிய பங்கு என்னென்னா, கண்டிப்பாக 6ஆம் அதிபதி தசை நடத்தும்போது அந்த 6ஆம் அதிபதி எந்த பாவத்திற்கோ அதை தொட்டு திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வருங்கிற விஷயத்தில் நீங்கள் பார்த்து இருந்துக்கிட்டாலே போதும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.